மேகதாது அணை தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீங்க சட்டப்பேரவையில் ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. இதுல தன்னோட முயற்சி வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. உங்களை பார்வை என்ன சார்? யாருமே ஒண்ணுமே செய்ய வேண்டாம். மேகதாட்டுவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தெள்ள தெளிவா இருக்கு. பிஜேபி அரசு தெள்ள தெளிவா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிஜேபி இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, ஏன்னா கர்நாடகாவில் 4 தேர்தல்களாக பாராளுமன்றத்தில் பிஜேபி தான் வெற்றி பெறுது. ஸோ காவிரி நீங்கள் கொடுத்தாலும் வெற்றி பெறுது, சண்டை போட்டாலும் வெற்றி பெறுது, கொடுக்க மாட்டேன்னாலும் வெற்றி பெறுது, கொடுத்து தொலைச்சாலும் வெற்றி பெறுது. கரெக்டாக அதில் தான் மாற்று கருத்து இருக்கா? கர்நாடகாவில் இருந்து விளைகின்ற ஒரு நீர் இது ஆறு அல்ல காவேரி, அது ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர். எங்கே வந்து அது தொடங்குதோ அவன் தனி மாநிலம் கேட்டுட்ருக்கான். கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த கட்டுப்பாடெல்லாம் தெரிஞ்சு தானே சிவகுமாரும் சித்தராமையமும் அங்கேருந்து பேச முடியும், நாமளும் பேச போகிறோம். நீதிமன்றம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து ஆளை இன்னி கூட பிரேமலதா சொல்லியிருக்காங்க, எங்கள் விஜயகாந்த் ஐயா வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் டெல்லியில் பேசி பெரிய பிரச்சனையை பண்ணார், அதனால தான் தண்ணி வந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே நிரம்பி விழுந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இவ்வளோதான் உங்களோட. உண்மையை சொன்னால் 2016, 17, 19, 2023 4 வருடங்களில் தான் கடந்த 10ல் 177க்கு கம்மியாக டிஎம்சி வந்தது. 80, 90, 100ன்னு தான் வந்தது. மற்றபடி 300, 400 தான் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? அந்த தண்ணி ஓடிட்டு தானே போச்சு. ஸோ விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெல்டாவில் ஆல்ரெடி எடப்பாடி ஐயா என்ன பண்ணார், அதை வந்து ஹெரிட்டேஜ்னு சொல்லி கொண்டு வந்து வச்சார். அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். இல்லை கோதாவரி காவேரி குண்டார் அந்த மேட்டரை வந்து இணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது பண்ணிங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை இங்கே கூட்டலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அழைப்பு விடுத்தாருன்னா திமுக கலந்துக்கமா அதை பங்கேற்காதா சார்? இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. மறுசீராவை பற்றி பெருசாக பேசுனீங்கல்ல, அப்போவே அமித்ஷா சொல்லிட்டார் ப்ரப்போர்ஷனேட்லி. இவங்க போய் இந்த நம்ம கிறித்துவ கான்வெண்ட்டில் போய் படிச்சிருப்பாங்க. ப்ரப்போர்ஷனேட்லின்னா என்ன அர்த்தம்? தமிழில் விகிதாச்சாரம். விகிதாச்சாரம்னா என்ன அர்த்தம்? நேற்றுக்கு 39, இன்னைக்கு 59. எதனால்? 543, 880 ஆக போகுது. இவ்வளவு தானே. அதுக்கு இன்னைக்கு 25 வயசு கீழே இருக்கிறவங்க கால்குலேட்டர் பார்த்து சொல்லிடுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்க கால்குலேட் பண்ணியே சிம்பிளாக சொல்லிவிடுவோம். இதான விகிதாச்சாரம். இதில் என்ன மாற்றம் வரப்போகுது? இதில் நீங்கள் உரிமை பேசி இல்லது முதலமைச்சர்கள்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தி, முதலமைச்சருக்கும் மறுசீராவிக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் சட்டசபைக்கு தானே முதலமைச்சர். நீங்கள் கட்சி தலைவர் தானே கூப்பிட்டுருக்கணும். ராகுல் காந்தி வந்திருப்பாரா? ஸ்டாலின் ஐயா அன்னைக்கு கூப்பிட்டுருந்தா வந்திருக்க மாட்டார். அல்லது வேறு கட்சி தலைவர்கள் வந்திருப்பாங்களா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. அப்போ முதல்வர்களை கூட்டு ஒரு மாநாடுனா முதல்வருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி பல்ட்டி அடித்து புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்டு பிஜேபி ஒன்றும் தப்பு பண்ணலை, மத்திய அரசு வந்து தெள்ள தெளிவாக ஒரு முடிவை தான் எடுத்திருக்கு. 543, 850 ஆனால் 339 எவ்வளோ ஆகணுமோ அவ்வளோதான் ஆகும். உத்தரப்பிரதேசுக்கு 80 எவ்வளோ ஆகுமோ அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உத்தரப்பிரதேசில் 24 கோடி மக்கள் இருக்காங்க, நம்மளதில் 8 கோடி. நம்மளை விட அவங்க 3 மடங்கு அதிகம். அப்போ இங்கே 39னா அங்கே எவ்வளோ இருக்கணும்? 40, 80, 120 ஆல்ரெடி இருந்திருக்கணும்ல. அங்கே 80 தானே இருந்தாங்க. எதுக்காக இது பண்ணுறாங்கங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 6 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிறது வந்து சரியாக வராது. ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே ஒரு விஷயத்த சொல்லும், ஒரு ஹேண்டலிங் வந்து ஜாஸ்தியாக தவறுகள் நிறையா வரும், குறுக நிறையா வரும். இந்தியா வந்து 28 மாநிலங்கள் இல்லாமல் 56 மாநிலங்களாக போகிற காலம் வரத்தான் போகுது. இவ்வளவுக்கு தான் உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற காலம் வரத்தான் போகுது. அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் இருக்கணும்.